ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு வீட்டில் டேபிள் ஃபேன் போடுறப்ப கரண்ட் ஷாக் அடித்து இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இறப்பிற்கான முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவாங்க. அதாவது இதய செயலிழப்பு. நார்மலாக லப்டப் 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 அப்படின்னு துடிக்கிறதையும் கட கடன்னு அப்படியே அதிர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது கரண்ட் ஷாக் அதுவே பாஸ் ஆகிறப்ப அந்த மாதிரி அது தானாக துடிக்கிற தன்மையெல்லாம் மாறி இந்த மாதிரி அதிர ஆரம்பிச்சிடும். அதனால ரத்தம் ஒழுங்காக பம்ப் ஆகாது அதுலேருந்து உடம்புக்கு. அதனால மூளை செயலிழப்பு ஏற்பட்டு மூளை இறந்து போயிட்டு அதனால இறந்து போயிடுவாங்க. உங்கள் கண்ணு முன்னே ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா உடனே என்ன பண்ணணும்னா, அந்த அபாயத்திலிருந்து அவரை ஃபஸ்ட்டு விலக்கிட்டு இம்மிடியேட்டாக அவருக்கும் பல்ஸும் ரெஸ்பிரேஷனும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அது சரியாக இல்லைன்னா அவருக்கு சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் சிபிஆர் பண்ணிக்கிட்டே போகணும். 2 அல்லது 3 பேர் சேர்ந்து பண்ணணும். ஏன்னா ஒரு ஆளில் தொடர்ந்து பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல் போனவொடனே அங்கே அட்வான்ஸ் சிபிஆர் பண்ணுவாங்க. கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க. ப்ளஸ் மருந்து கொடுத்து அவரை ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப 20% 30% பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உயிர் காக்கும் முதலுதவி சம்மந்தமாக நிறைய உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.